ஹாய் கைஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்வைம் ப்ளஸில் எப்படி கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஆல்ரெடி ஸ்வைம் ப்ளஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் பிலோவில் வந்து பின் பண்ணியிருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான கேம்பஸ் டு கெரியர் அப்படிங்கக்கூடிய ஒரு எசென்சியல் கோர்ஸ் பற்றி தான் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒரு பிஓசிக்கு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பாங்க ரிஜிஸ்டர் பண்ணி. அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் எடுத்துக்கிட்டு நம்ம குரோம்குள்ளார போயிடலாம். போயிட்டு அங்கே சில சிம்பிளஸ்ட் கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி இன்பில்டாக அதுவே எடுத்துக்கும். அது வழியாக தான் நமக்கு எல்லா கம்யூனிகேஷனுமே கொடுப்பாங்க. அதுக்கு நமக்கு அடுத்ததாக நம்மளுடைய நேமை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம யார் அட்டன் பண்ணுறோமோ அவங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் நம்பர் தான் அது. நீங்கள் ஆல்ரெடி ஸ்வைம் ப்ளஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. இல்லை அப்படின்னா அங்கேயே ஸ்வைம் ப்ளஸ் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை டச் பண்ணிங்கன்னா நேராக ஸ்வைம் ப்ளஸ் போர்ட்டலுக்குள்ளார போயிடும். அந்த போர்ட்டலுக்குள்ளார போன உடனே அந்த இடத்துல சைன்இன் ரெஜிஸ்டர் ஃபார் நியூ யூசர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் பண்ணாதவங்களாக இருந்தால் ரெஜிஸ்டர் ஃபார் நியூ யூசருக்குள்ளார என்ட்ரி ஆகிட்டு அங்கே கேட்கக்கூடிய சிம்பிளஸ்ட்டு சில உங்களுடைய பயோடேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிரும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமே தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த கெரியர் கவுன்சிலிங் கோர்சஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும்னா ஃப்ரீயாக நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்சஸ். அதனால் மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே மறுபடியும் அடுத்த இதுக்கு வந்துடுங்க. இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். கரெக்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. அந்த மொபைல் நம்பர் வழியாகவும் உங்களுக்கு சம்டைம்ஸ் கிளாஸஸ் லிங்க் வந்து ஷேர் பண்ணப்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன கோர்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே நிறைய கோர்சஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் எல்லா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லாமே கரெக்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸ் ரெடி.